Hey guys, welcome back to our channel Data Coaching. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. மேம், எனக்கு பவர் பிஐ தெரியும், எஸ்கியூஎல் தெரியும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஆனாலும் இன்டர்வியூ கால்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் கிடையாது. அவங்க ரெஸ்யூமை ப்ரெசென்ட் பண்ணிருக்க அந்த வே தான் மெயின் ரீசன். ஸோ நான் இன்னைக்கு ஒரு ரியல் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணி ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு சப்மிட் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நான் இதை ரிவ்யூ பண்ணி ஒரு ரிப்போர்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். This is the report what I have created. So இந்த ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓவரால் ஸ்கோர் 6 இருக்கு அவுட் ஆஃப் 10. இந்த ரிப்போர்ட்ல 5 கிரிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி காமிக்க போறேன். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாக்டா எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ற டீடைலையும் டிஸ்கஸ் பண்ண போறேன். கம்ப்ளீட்டா பாருங்க, இது உங்களோட நெக்ஸ்ட் இன்டர்வியூ காலுக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ரியாலிட்டி செக் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டேட்டா அனாலிஸ்ட் ஜாப் மார்க்கெட்ல காம்படிஷன்ஸ் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மிட் லெவல் டேட்டா அனாலிஸ்ட் போஸ்டிங்க்கு மினிமம் 300 ல இருந்து 500 அப்ளிகேஷன்ஸ் வரும். அதுல ஒரு ரெக்ரூட்டர்ஸ் உங்க ரெஸ்யூம்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆவரேஜ் டைம் பாத்தீங்கன்னா 6 to 10 செகண்ட்ஸ் தான். அந்த 6 செகண்ட்ஸ்ல உங்க ரெஸ்யூம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லனா அவங்க நெக்ஸ்ட் கேண்டிடேட் போயிருவாங்க. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெஸ்யூம்லன்னு பாத்தீங்கன்னா டூல்ஸ் லிஸ்ட் பண்றோம். லைக் எஸ்கியூஎல், பவர் பிஐ, எக்ஸல், டாக்ஸ், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டிஸ்கிரைப் பண்றோம். லைக் பில் கேபிஐஸ், கிரியேட்டட் டேஷ்போர்ட், அனாலிஸ்ட் டேட்டா, இந்த மாதிரி. தென் எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டாக்குமெண்டடா இருக்கு. ஃபார்மேட்டும் உங்களுக்கு கிளீனா இருக்கும், ஃபாண்டும் ப்ராப்பரா இருக்கும். ஆனாலும் கால்ஸ் வரல. ஏன்? ரீசன் ரொம்ப சிம்பிள். உங்க ரெஸ்யூம் என்ன பண்றீங்கன்னு சொல்லுது, ஆனா உங்க ரெஸ்யூம் என்ன அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லல. ரெக்ரூட்டர்ஸ்க்கு டாஸ்கோட லிஸ்ட் வேண்டாம், அவங்களுக்கு பிசினஸோட இம்பாக்ட் தான் வேணும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணி இப்ப அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். அந்த ரிப்போர்ட்ல கேண்டிடேட்க்கு ஓவராலா நான் கொடுத்த ஸ்கோர் 6 அவுட் ஆஃப் 10. சோ இது கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎஸ் கம்பேக்டபிலிட்டில 5 தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸ்கில் ரிலவன்ஸ் 7 இருக்கு, ப்ராஜெக்ட் குவாலிட்டியும் 7 இருக்கு, இம்பாக்ட் அண்ட் ரிசல்ட் 4 தான் இருக்கு, மார்க்கெட் ரெடினஸ்க்கு 6 தான் இருக்கு. இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. டெக்னிக்கல் ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா பிரசன்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. சோ இது இந்த ஒரு பர்சனோட ஸ்டோரி மட்டும் கிடையாது. டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ற மேக்ஸிமம் கேண்டிடேட்டோட ரெஸ்யூமே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த எக்ஸாக்ட் மிஸ்டேக்கை நான் இப்ப ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட ரெஸ்யூம்லயும் இந்த மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இது ரொம்ப ரொம்ப காமனான மிஸ்டேக். ரெஸ்யூம்ல சம்மரி செக்ஷன்ல இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஸ்பைரிங் டேட்டா அனாலிஸ்ட் வித் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இந்த அஸ்பைரிங் அப்படின்ற இந்த ஒரு வேர்டு, இது ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ் பண்ற வேர்டு. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தவங்க இதை யூஸ் பண்றது ரெக்ரூட்டர்ஸ்க்கு அவங்களோட மைண்ட்ல ஒரு சிக்னல் அனுப்புற மாதிரி, இன்னும் நான் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. சம்மரில இந்த வேர்ட் பார்த்தாலே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ இது ஏடிஎஸ்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். அஸ்பைரிங் அப்படின்ற கீவேர்ட் டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கான மேட்சிங்ல யூஸ் ஆகவே ஆகாது. சோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? சம்மரில ஒரு கான்ஃபிடென்ட்டா 3 to 4 லைன்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்மெண்ட்டா ரீரைட் பண்ணுங்க. எப்படி எழுதலாம்? I'll show you. சோ இந்த இடத்துல aspiring data analyst இப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா you can write data analyst with 3 years of experience transforming complex data set into actionable business insight using Power BI, SQL and Excel. Proven expertise in KPI development, star schema modeling and end-to-end dashboard designs across sales, insurance and analytic domains. Same person, சேம் எக்ஸ்பீரியன்ஸ், சேம் ஸ்கில்ஸ் தான். ஆனா நான் சொன்ன இந்த வெர்ஷன்ல கிளாரிட்டி இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. சோ ரெக்ரூட்டர்ஸ் அந்த சம்மரியை பாக்குறப்ப இது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்றத இமீடியட்டா தெரிஞ்சுக்குவாங்க. ரூல் ரொம்ப சிம்பிள். உங்களோட சம்மரி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, அப்பாலஜைஸ் பண்றதுக்கு கிடையாது. செகண்ட் மிஸ்டேக் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நிறைய பேருடைய ரெஸ்யூம்ல ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் இருக்கும். லைக் பில்ட் கேபிஐ சச் அஸ் கிளைம் ஃப்ரீக்வென்சி அண்ட் ரிஸ்க் கேட்டகரி டிஸ்ட்ரிபியூஷன், இல்லனா கிரியேட் dashboard for sales performance analysis. இங்க அப்படிதான் பாருங்க, created KPI including னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் integrated REST API to fetch real time data. சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் இவங்களும் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்ப ரெக்ரூட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? ஓகே, ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க,
பண்ணிருக்காங்க. சோ வாட், இதனால என்ன பிசினஸ் நடந்தது அப்படின்னு இவங்க பார்க்கும்போது இதுல எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. சோ ப்ராஜெக்ட் ரிக்ரூட்டர்ஸ்க்கு டாஸ்க் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றதே வேணாம், அவங்களுக்கு ரிசல்ட் தான் வேணும். சோ இதுல எல்லாமே பாருங்க அவங்க கம்ப்ளீட்டா டாஸ்க் தான் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல உங்களுடைய கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஷோ யூ. சோ இந்த இடத்துல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க பிளஸ் டூல்ஸ் இல்லனா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட பிசினஸ் இம்பாக்ட் என்ன, இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். சோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்ஸையும் நம்ம ரீரைட் பண்ணணும். சோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவங்க என்ன எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பில் கேபிஐ சச் அஸ் கிளைம் ஃப்ரீக்வென்சி ரிஸ்க் கேட்டகரி டிஸ்ட்ரிபியூஷன் எழுதியிருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா டிசைன்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் 5+ KPIs including claim frequency, risk category distribution using Power BI and DAX, enabling stakeholders to identify high risk customer segment and reduce claim processing time. So the difference பாருங்க, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றது அதுல தெரிஞ்சிருச்சு, எத்தனை KPIன்றதும் தெரிஞ்சிருச்சு, பிசினஸ்க்கு என்ன பெனிஃபிட் கொடுத்திருக்கீங்கன்றதுமே அது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல அவங்க எழுதிருக்காங்க டிசைன் a Power BI dashboard analyzing 900 million plus retail data sales. இன்னொன்னு இந்த மாதிரி எழுதிருக்காங்க. சோ இது வந்து பார்க்கிறதுக்கு அவங்களுடைய டாஸ்க் தான் சொல்லுது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், டிசைன் a Power BI dashboard analyzing 900 million plus in retail sales data across 5 regions, enabling drill down analysis by product and retailer to identify high margin growing opportunities. சோ அப்ப இதுல 900 million அப்படின்ற நம்பர் இருக்கும்போது ரெக்ரூட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதை நோட் பண்ணுவாங்க. ஸ்கேல் என்னன்னு தெரியும், இம்பாக்ட் என்னன்னு தெரியும். நம்பர்ஸ் இல்லாத ப்ராஜெக்டோடைய புல்லட் வீக்கா தான் இருக்கும், நம்பர்ஸ் உள்ள ப்ராஜெக்ட் புல்லட் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க ரெஸ்யூம்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் புல்லட்லயும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. ஸ்கில் மிஸ்டேக் நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில் செக்ஷன். டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கில் செக்ஷன்ல இப்படி இருக்க கூடாது. ஃபிளட்டர் ஃப்ளோ, கேன்வா, லோ கோட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ரெஸ்ட் ஏபிஐ, லாராவெல், PHP இது எல்லாமே டேட்டா அனாலிஸ்ட்க்கு டைரக்டா ரிலவென்ட் இல்லாத ஸ்கில்ஸ். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சோ இது இப்படி நீங்க லிஸ்ட் பண்றதுனால ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 1, ATS வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ATS சிஸ்டம்ல ரெஸ்யூமை ஸ்கேன் பண்றப்ப ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல உங்க கீவேர்ட் மேட்ச் பண்ணும். இரலவென்ட் கீவேர்ட் இருந்தா கோர் அனாலிட்டிக்ஸ் கீவேர்டோட வெயிட்டேஜ் குறையும். சோ ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாமலே போயிடும். ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இத ரெக்ரூட்டர்ஸ் பாக்குறப்ப இவங்க டேட்டா அனாலிஸ்டா, மொபைல் டெவலப்பரா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு கிளியரா புரியாது. சோ இது வந்து கிளியரா பொசிஷனிங் இல்லாத ரெஸ்யூமா இருக்கனால ரிஜெக்ட் ஆகும். சோ அப்ப இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இத 4 கேட்டகரியா நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. சோ அதுல கேட்டகரி நம்பர் 1ல வந்து அனாலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பவர் BI, DAX, பவர் query, டேட்டா விஷுவலைசேஷன் கொடுங்க. செகண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டாபேஸ்னு கொடுத்துட்டு SQL, பைத்தான், MySQL, எக்ஸல் மென்ஷன் பண்ணுங்க. தேர்ட் ஒன் டேட்டா இன்ஜினியரிங்ல டேட்டா மாடலிங், KPI டெஃபினிஷன்ஸ், EDA, டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டூல்ஸ் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல்ல GitHub, பவர் query கொடுங்க. சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்கில் செக்ஷன் போட்டீங்க அப்படின்னா ATSக்கு கிளியராவும் ரெக்ரூட்டர்ஸ்க்கும் கிளியராவும் தெரியும் இவங்க ஒரு டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மிஸ்டேக் நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா ATS ஓட ஃபார்மேட்டிங். இது நிறைய பேருக்கு தெரியாமலே போகுது. நீங்க எவ்வளவு நல்லா கண்டென்ட் எழுதினாலும் ரெஸ்யூம்ல டேபிள்ஸ், காலம்ஸ், கிராபிக்ஸ், ஐகான் யூஸ் பண்ணிருந்தா ATS சிஸ்டம் அந்த கண்டென்ட்டை ப்ராப்பரா ரீட் பண்ணாது. டேபிள்ஸ் யூஸ் பண்றப்ப ATS டேட்டாவை ஸ்கிராம்பிள் பண்ணிடும். மல்டிபிள் காலம்ஸ் யூஸ் பண்றப்ப ATS ரீடிங் ஆர்டர் வந்து தப்பாயிரும். ஐகான்ஸ் அண்ட் கிராபிக்ஸை ATS சிம்பிளா ஸ்கிப் பண்ணிடும். சோ ரிசல்ட் என்னவா இருக்கும், உங்க ரெஸ்யூம் ATSல ப்ராப்பரா ஃபார்ஸ் ஆகாம போகும், ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. அப்ப ATS ஃப்ரெண்ட்லியான ஃபார்மேட்டிங் என்ன அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ரூல் சிங்கிள் காலம் லேஅவுட் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஹெட்டிங் யூஸ் பண்ணுங்க, லைக் சம்மரி, எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், எஜுகேஷன். தேர்ட் ஒன் சிம்பிளான ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க, ஏரியல், கேலிப்ரி, டைம்ஸ் நியூ ரோமன், இதெல்லாம் நீட்டா இருக்கும். ஃபோர்த் ஒன் புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஐகான், கிராபிக்ஸ், டேபிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபைல் ஃபார்மேட் எப்பயுமே
டாக்ஸ் இல்ல அப்படின்னா பிளைனான PDF ஃபார்மேட்ல இருந்தா போதும். டிசைன் PDF வேண்டாம். சோ உங்களோட ரெஸ்யூம் விஷுவலா பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் ATSக்கு அது மேட்டர் கிடையவே கிடையாது. சோ ATS கண்டென்ட்டை தான் வந்து கன்சிடர் பண்ணும். கிளீனா இருக்கணும், பாசபிள் கண்டென்ட்டா இருக்கணும். சோ 5th மிஸ்டேக் என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இல்லாம அப்ளை பண்றது. இந்த ரெஸ்யூம்ல அதை நான் நோட் பண்ணேன். அவங்க போர்ட்ஃபோலியோ எங்கேயுமே லிங்க் பண்ணவே கிடையாது. சோ நீங்க ஒரு ரெஸ்யூம் சப்மிட் பண்றீங்க, இன்டர்வியூ கால்ஸ் வருது, ரெக்ரூட்டர்ஸ் லிங்க்டின் பாக்குறாங்க, ப்ரொஃபைல்ல எதுவுமே இல்ல, GitHub ஓபன் பண்றாங்க, எம்டியா இருக்கு அப்படின்னா அதே நேரத்துல இன்னொரு ஒரு கேண்டிடேட் GitHubல SQL ஓட ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணிருக்காங்க, நோபி ப்ரோல லைவ் பவர் BI டேஷ்போர்ட் இருக்கு, நோஷன்ல ப்ராஜெக்ட் நீட்டா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ரெக்ரூட்டர்ஸ் யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு. போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஒரு போனஸ் கிடையாது, இப்போ அது ஒரு நெசசிட்டியாவே ஆயிருச்சு. சோ இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு 3 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் GitHub. இதுல உங்களோட SQL ஸ்கிரிப்ட், பைத்தான் நோட்புக் அண்ட் பவர் BI லைக் .pbix ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரீட்மி எழுதுங்க. அந்த ரீட்மில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்ரோச் என்ன, கீ ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. டேஷ்போர்டோட ஸ்கிரீன்ஷாட் ரீட்மில ஆட் பண்ணுங்க. சோ இந்த ஸ்கிரீன்ஷாட் ரீட்மில நிறைய பேர் ஆட் பண்ண மிஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் நோபி ப்ரோ. பவர் BI டேஷ்போர்ட் பப்ளிக்கா பப்ளிஷ் பண்ணக்கூடியதுக்கு ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. உங்களோட PBIX ஃபைல அப்லோட் பண்ணுங்க, விசிபிலிட்டி பப்ளிக்கா செட் பண்ணுங்க, ஷேரபிள் லிங்கா உங்களோட ரெஸ்யூம்லயும் லிங்க்டின்லயும் ஆட் பண்ணுங்க. தேர்ட் ஒன் நோஷன்ஸ். ஒரு சென்ட்ரல் ஹப் கிரியேட் பண்ணுங்க. அபவுட் செக்ஷன், ஸ்கில் சம்மரி அண்ட் ப்ராஜெக்ட் கார்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் GitHub அண்ட் நோபி ப்ரோ ஓட லிங்க் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு நோஷன் URL உங்களோட ரெஸ்யூம் ஹெட்டர்ல நீங்க ஆட் பண்ணுங்க. சோ உங்களோட ரெஸ்யூம்ல 2 வெல் டாக்குமெண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலே 80% ஆஃப் கேண்டிடேட்டை விட நீங்க உங்களோட ப்ரொஃபைல் அஹெடா இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ் 10 செகண்ட்ல ரெஸ்யூமை பாக்குறாங்க. ஆனா நீங்க ஒரு லைவ் டேஷ்போர்ட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அது அவங்கள உங்களுடைய ரெஸ்யூமை பார்க்க வைக்கும். தட் இஸ் a big difference. So this is what I have seen in this resume. ஜஸ்ட் நான் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். மிஸ்டேக் நம்பர் 1, இங்க aspiring அப்படின்ற வேர்ட் இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரி எழுதணும். மிஸ்டேக் நம்பர் 2 வந்து ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே டாஸ்க் பேஸ்டா இருக்கு. சோ இதை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணிருக்கீங்க, டூல் என்ன, இம்பாக்ட் என்ன அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 3 வந்து உங்களுடைய ஸ்கில் செக்ஷன் ரொம்ப கிளட்டர்டா இருக்கு. சோ இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கேட்டகரி வைஸ் உங்களோட ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 4 என்ன அப்படின்னா ATS அன்ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்டிங் இருக்கு. லைக் சிங்கிள் காலம் கிளீனான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5 என்ன அப்படின்னா இதுல போர்ட்ஃபோலியோ கிடையவே கிடையாது. சோ இந்த போர்ட்ஃபோலியோக்காக நீங்க GitHubஓ நோவி ப்ரோவோ நோஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இதுல ஆட் பண்ணுங்க. இந்த 5 சேஞ்சஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த ரெஸ்யூம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ATS உடைய ஷார்ட் லிஸ்டிங் இம்ப்ரூவ் ஆகும், ரெக்ரூட்டர்ஸோட அட்டென்ஷன் கிடைக்கும், ப்ரொஃபைல் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்டர்வியூ ப்ராபபிலிட்டி மாடரேட்ல இருந்து ஹைக்கு ஷிஃப்ட் ஆகும். சோ இப்போ இந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் நான் கொடுத்திருக்கேன். இந்த செக்லிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. பிளஸ் அதோட அடிஷனல் ரெக்கமெண்டேஷன்ல போர்ட்ஃபோலியோ டெவலப்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ இதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த இதை வந்து நான் உங்களுக்கு பர்சனலா அவங்களோட இமெயில ஷேர் பண்றேன். சோ ஸ்டெப் நம்பர் 1, உங்க ரெஸ்யூம்ல இருக்க சம்மரி செக்ஷன்ல அஸ்பைரிங் வேர்ட் இருந்தது அப்படின்னா இப்பவே டெலீட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமையும் நான் ரிவ்யூ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ரிவ்யூ மை ரெஸ்யூம் அப்படின்னு கொடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ரெஸ்யூமோட உங்களை மீட் பண்றேன். Thank you for watching our channel. Let's grow together.